T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியில் சுப்மன் கில் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அறிவிக்கப்பட்டுள்ள அணியின் பட்டியல் குறித்து மக்கள் குரல் பகுதியில் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கிரிக்கெட் தேர்வு வாரியம்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்காங்க? நல்ல பிளேயர்ஸை கொண்டு போய் இந்தியாவுக்கு விளையாட வைக்கிறது தான். அது எல்லாருமே தெரிஞ்சது தான். நம்ம நினைக்கிற மாதிரி சுப்மன் கில் நல்ல பிளேயர் தான். ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது தேர்வு வாரியம் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நல்ல சிறந்த முறையில் தான் கிரிக்கெட் தேர்வு வாரியம் நடந்துகிட்ருக்கு. அவங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆக்சுவலாக அந்த டீம் ரொம்ப நல்ல டீம் தான். சுப்மன் கில் ஃபார்ம் பார்க்கும்போது இது அவர் இன்க்ளூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஓகே தான். இந்த டீம் நல்ல பேலன்ஸான டீமு. இது அந்த சாம்பியன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கான டீம் தான். சுப்மன் கில்லுக்கு பதிலாக சஞ்சய் சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. 2020 நல்லா அடிச்சிருக்காப்புல. இது வரைக்கும் சஞ்சய் சாம்சன் உட்கார வச்சதுக்கு சஞ்சய் சாம்சனுக்கு மிகவும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்தியா டீமுக்கு வாய்ப்பு. நன்றி. February 7லேருந்து 8 வரையும் வேர்ல்டு கப் 2020 மேட்ச் நடக்குது. அதில் சுப்மன் கில்லை எடுக்கலை. அது ஃபார்ம் அவுட் இருக்கனால இப்போ எடுத்துருக்க டீமும் நல்ல டீமாக தான் இருக்குது. இந்த ஒரு மாதம் எங்களுக்கு திருவிழா மாதிரி நாங்கள் புக்கு எதுவுமே தொட மாட்டோம். மக்கள் குரல் பகுதியில் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.